தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நகராட்சி நிர்வாகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். காரணம், அதில்தான் நேரு பல லட்சம் கோடியை மக்களுடைய வரிப்பணத்தை நகராட்சி நிர்வாகத்தில் கட்டப்படுகிற இந்த பணம் அத்தனையும் கொள்ளை போய்விட்டது. இது நேரடியாக தெரிந்த காரணத்தினால்தான் விஜய் இந்த துறையில் மக்கள் நேரடியாக தொடர்புடைய துறை நகராட்சி துறை. இந்த நகராட்சி துறையில் பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரிகளுடைய பட்டியலை அரசு தேடி அலைகிறது. கடந்த வாரம் நகராட்சி நிர்வாகத்தில் அத்தனை ஊழல் நடப்பதாக அங்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் பணம், லஞ்ச பணம் அரசு அலுவலகத்திலே கைப்பற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் சாதாரண நெத்திலி மீன்கள், சாதாரண அயிரை மீன்கள் தான். அவர்களிடம் சில பல லட்சங்கள் எடுக்கப்பட்டது. ஆனால் சுறா மீன்கள், திமிங்கலங்கள், டால்ஃபின்கள் பல கோடிகளை குவிக்கிற இந்த அதிகாரிகள் பக்கம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தலை வைத்து படுக்கவில்லை. உதாரணத்திற்கு சிவகுமார் குன்னூரில் உள்ள அதிகாரி. குன்னூரில் அவருக்கு 3க்கும் மேற்பட்ட உல்லாச விடுதிகள் இருக்கிறது, கெஸ்ட் ஹவுஸ். இங்குதான் அதிகாரிகள் எல்லாம் மஞ்சள் குளிப்பது. அத்தனை அயோக்கிய வேலைகளை, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்த அந்த நபர்கள் இந்த சிவகுமார், இந்த அதிகாரி தான் அத்தனைக்கும் காரணமானவர். இவர் KP முனுசாமி காலத்தில் 2012இல் இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரி. இந்த அணிமாறி இருக்கிற வளர்மதியிடம் சில கோடிகளை கொடுத்து மீண்டும் ஒரு அமைச்சர் சஸ்பெண்ட் செய்வார், இன்னொரு அமைச்சர் கோடிகளை வாங்கி கொண்டு அந்த அதிகாரியை மீண்டும் அதே பணியில் அமர்த்துவார். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வளமை. இந்த வளர்மதியால் மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தவர் பல்லாவரம் கமிஷனராக பணியில் சேர்ந்தார். அதன் பிறகு பல்லாவரத்திலிருந்து JD திருப்பூர், ஜாயிண்ட் டைரக்டர் திருப்பூர், கோடிகளை அள்ளலாம். அதன் பிறகு அங்கிருந்து கார்ப்பரேஷன் கமிஷனராக 2 வருடம் ஆவடி, கோவை கார்ப்பரேஷன் DC, ஈரோடு கார்ப்பரேஷன் DC, திண்டுக்கல் கார்ப்பரேஷன் DC, இப்படி பல பகுதிகளில் கோடிகளை அள்ளியவர். இவர் தப்பிப்பதற்கு பட்டேல் கன்ஸ்ட்ரக்ஷன், பட்டேல் அன்கோ, இவர் பாதாள சாக்கடை, பணம் பாதாளம் வரையும் பாயும் என்பது பாதாள சாக்கடை கான்ட்ராக்டர். நேரு குஜராத்திலிருந்து பிடித்து கொண்டு வந்து அமித்ஷாவை, மோடியை சரி கட்டுவதற்காக வருடம் பல ஆயிரம் கோடி அவர்களுக்கு அள்ளி வீசப்படுகிறது. இவர் மூலம் மீண்டும் பணியிலே வந்து சேர்ந்தார் இந்த நபர். நாமக்கல் கமிஷனராக இருந்த பொழுது இரவோடு இரவாக பூட்டை உடைத்து, கதவை உடைத்து சார்ஜ் எடுத்தார். காலையில் வேற அதிகாரி வந்து உட்கார்ந்துருவார். மக்களுக்கு இதையெல்லாம் இந்த ஊடகங்கள் தெரிவிப்பதே இல்லை. காரணம், இந்த ஊடகங்கள் தான் மிக மிக அயோக்கிய பயலுவர். தினத்தந்தி, தினமலர், தினகரன், தினமணி, இந்த செய்தியெல்லாம் வராது. காரணம், அரசு விளம்பரங்களை 1000 கோடிகளை அள்ளிக்கொள்ளுகிற அயோக்கியர்கள் தான் இந்த பயலுவர். இவங்க எந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேராமல் தடுக்கப்படுகிறது. அதே போல பல கோடி ரூபாய் முறைகேடுல கார்த்திகேயன் கமிஷனர் 2 கோடி ரூபாய் கொடுத்து மதுசூதன ரெட்டி இடம் பணங்களை வாரி இணைத்தால் பல கோடி ரூபாய் சம்பாதித்துக் கொள்ளலாம். அரசு ஆவணங்கள், நகராட்சி துறையில் நடந்த டிரான்ஸ்ஃபர்,
அதிகாரி லட்சுமணன், கமிஷனர், வேலூர் கார்ப்பரேஷன். அங்கிருந்து ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மதுரை 30 லட்சம் ரூபாய் கொடுத்து அங்கு இணைகிறார். 30 லட்சம் கொடுத்தால் பல கோடி அல்லலாம். அதே போல் கிருஷ்ணமூர்த்தி, ஃபார்மல் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சீனியர் கிரேடு, கிரேட்டர் சென்னை, அங்கிருந்து மீண்டும் பிரின்சிபல் எலெக்ஷன் ஆஃபீஸர், தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இவர் இப்படி தப்பிப்பதற்கு பல கோடிகளை பணத்தை வாரி இறைக்கக்கூடிய அதிகாரிகள். மாரி செல்வி, டெப்டி கமிஷனர், ஆவடி கார்ப்பரேஷனிலிருந்து ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், செங்கல்பட்டுக்கு லட்சங்களை வாரி இறைத்து வந்திருக்கிறார். அதே போல் பாலசுப்ரமணியன், பிரின்சிபல் எலெக்ஷன் ஆஃபீஸர் பதவியிலிருந்து இப்பொழுது திருவண்ணாமலை கார்ப்பரேஷன் கமிஷனராக மாறியிருக்கிறார். கைமாறிய பணம் 50 லட்சம். அடுத்து லட்சுமி, ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், செங்கல்பட்டு டு வேலூர் 25 லட்சம். இப்படி இந்த நபர்கள் கோடிகளை திருடுவதற்கு இதை முதலமைச்சர் வசம் இருக்கிற இந்த இலாக்காவில் நடக்கிற ஊழல் பட்டியல். அதே போல் தட்சணாமூர்த்தி 50 லட்சம் கொடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன்லேருந்து இப்போ சென்னை சீனியர் கிரேட் ஜோன் அசிஸ்டன்ட் கமிஷனர் கோடிகளை கொடுத்து வருகிறார்கள். அதே போல் ஸ்ரீதேவி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சீனியர் கிரேடு, கிரேட்டர் சென்னை, மதுரையிலேருந்து சென்னை வந்துட்டாங்க. சென்னையில் 10,000 கோடி வருமானம். இந்த 10,000 கோடியும் எந்த செலவீனங்களும் இல்லை, அப்படியே கொள்ளை. அதிகாரிகள் கொள்ளை, அமைச்சர்கள் கொள்ளை. அதே போல் சென்னா கிருஷ்ணன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் திருச்சிராப்பள்ளியிலிருந்து எங்கே வந்து சேர்ந்துட்டார்? ஜாயின்ட் டைரக்டர் பிபிபி ப்ராஜெக்ட், டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதே போல் சங்கர், முனிசிபாலிட்டி கமிஷனர், கொடைக்கானலிருந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டார். 50 லட்சம். டிட்டோ, சேம் டிட்டோ. இந்த டிட்டோ கொள்ளையடிப்பதில் பட்டோ. இவர் எங்கே பழனியிலிருந்து ஆவடிக்கு வந்து செட்டில் ஆகிட்டார். 50 லட்சம். இப்படி இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் லஞ்சம், லாவணியம், ஊழல், இவர்களையெல்லாம் பணி நீக்கம் திருடி வைத்திருக்கிறதை அரசு கைப்பற்றி இவர்களை பணி நீக்கம் செய்தால் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் கார்ப்பரேஷனையும் காப்பாற்றலாம். அதே போல் சிவகுமார் 2 கோடி ரூபா கொடுத்துருக்கார். 2 கோடி கொடுத்து அடிஷனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை. இப்படி அதே போல் சுல்தானா 1 கோடி. இந்த 1 கோடிகளை வைத்திருப்பவர்கள் பல கோடி வைத்திருப்பார்கள். இவர்கள் வீடுகளில் ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை போவதே இல்லை? அந்த அம்மா வேலூர் கார்ப்பரேஷன் கமிஷனராக வந்திருக்கிறது. அதே போல் முஜிபுர் ரஹ்மான் 2 கோடி கொடுத்து வந்திருக்கார். எங்கே வந்திருக்காரு? அடிஷனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஃப்ரா, டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். இப்படி கோடிகளை வாரி இறைத்து யாரும் இப்போ கலெக்டராக போக விரும்புறதில்லை. ஐஏஎஸ் அதிகாரிகள் கலெக்டர் வேண்டாயா, கார்ப்பரேஷன் கமிஷனராக கொடு, சென்னைக்கு கொடு, கோயம்புத்தூர் கொடு, கோடிகளை அல்லலாம். இப்படித்தான் இந்த கொள்ளை நடக்கிறது. அதே போல் சுல்தானா அந்த அம்மா கோவை டிசி 2 முறை, ஈரோடு டிசி, அடுத்து திருப்பூர் மண்டல இயக்குனர், அடுத்து ஆர்டிஎம்ஏ ரீஜனல் டைரக்டர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், கணவர் உள்ளாட்சித்துறையில் இபி கான்ட்ராக்டர், மனைவி கமிஷனர், கணவர் இபி கான்ட்ராக்டர். இவரும் அவர் யாரும் எதிர்த்து கேட்க முடியாது. இப்படி 30x3 மாதம் 1 கோடி ரூபாய் கேட்காமலே கிடைக்கிறது. மண்டலம் 3 லட்ச ரூபா கொடுக்கணும். 30 மண்டலம் இருக்குது. யாருக்கு? மதுசூதன ரெட்டி, அவருக்கு 1 கோடி ரூபா. மதுசூதன ரெட்டி தான் இப்போ அத்தனை அதிகாரிகளுடைய பட்டியலை, ஊழல் பட்டியலை நேரடியாக கொடுப்பதற்கு தயார். மதுசூதன ரெட்டி ஆதவ் அர்ஜுனா ரெட்டியிடம் போய் அத்தனை ரகசியம் சொல்லுகிறார். வேண்டாம்,
தேவைப்படும் போது நான் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். முஜிபுர் ரஹ்மான் கூடுதல் இயக்குனர், திருவண்ணாமலை கார்ப்பரேஷன் கமிஷனர், அதன் பிறகு மதுரை மண்டல இயக்குனர், மதுரை மாநகராட்சி டிசி, செங்கல்பட்டு மண்டல இயக்குனர், அடுத்து தாம்பரம் ஆணையாளர், இப்படி திருச்சி கமிஷனர். 20 வருஷத்துக்கு முன்பு நீங்கள் பல கோடிகளை அள்ளியவர். இவர் காஞ்சிபுரம் கமிஷனராக இருக்கும்போது அத்திவரதரை காண்பிப்பதற்கு போலி டிக்கெட் அடித்து கார்ப்பரேஷன் சார்பில் அரசுக்கு பல கோடி, இவருக்கு பல கோடி. இந்த நபர் அத்திவரதரையே விற்றவர். இப்படி மதுசூதன ரெட்டிக்கு 2 கோடி கொடுத்து வந்திருக்கார். மதுசூதன ரெட்டி எங்கே போனாலும் மதுசூதன ரெட்டி தான். அடுத்து லட்சுமணன், ஜேடி லட்சுமணன், வேலூர் கமிஷனர், மதுரை மண்டல இயக்குனர், 20 லட்சம் இவர் லஞ்சம் கொடுத்து வந்திருக்கார். அதே போல் மாரிச்செல்வி, ஆவடி மாநகராட்சி டிசி டு செங்கல்பட்டு மண்டல இயக்குனர் 25 லட்சம் ரூபா லஞ்சம். ஆவடி டிசி டு ஒசூர் கமிஷனர் யார்? இந்த அம்மாவுக்கு பாதுகாவலர் கலைஞர் மகள் செல்வியை பிடித்து கோடிகளை கொடுத்தால் எங்கே வேணால் வந்துடலாம். ஒசூரில் 4 மாதம் 18 கோடி ரூபாய்க்கு ஒரு கிரானைட் கம்பெனி அந்த அம்மா வாங்கியிருக்கு. சாதாரணமாக இப்போ 20 கோடி 30 கோடி 50 கோடி மக்கள் வரிப்பணம் அப்படியே கொள்ளையடிக்கப்படுகிறது. அதன் பிறகு நேரு 3 கோடி ரூபாய் நேருவுக்கு. மறுபடியும் அங்கே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போடுறாங்க. ஒசூர் கர்நாடகா ஒட்டி இருக்கிற தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. மீண்டும் ஐஏஎஸ் அதிகாரி போட்ட பிறகு மீண்டும் அந்த அம்மா செல்விட்ட போகுது. செல்வி நேருவிடம் பேசி மீண்டும் கோடிகளை அள்ளுகிற தொழிலில் மாரிச்செல்வி கை தேர்ந்தவர். இப்படித்தான். அது அடுத்து பாலசுப்ரமணியம் ஜேடி, திருவண்ணாமலை ஆவடி ஆணையாளர் 35 லட்ச ரூபா கொடுத்து 50 லட்ச ரூபா கொடுத்து உடனடியாக டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுவார். கூடுதல் இயக்குனர் இளங்கோவன், தொழில் பார்ட்னர் 2 பேரும். எல்லா நகராட்சி கமிஷனர்கள் அத்தனை பேருடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பில்டர்கள் அத்தனை பேரும் இவர்களுடைய பினாமிகள். இவர்கள் திருடிய பணம் பூரா பில்டர், அப்பாசாமி பில்டர், ஜெயின் பில்டர், பாசிய பில்டர், இந்த பல லட்சம் கோடி இருக்கு இந்த பில்டர்கிட்ட. இந்த பணம் பூரா நகராட்சி அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் உடைய லஞ்ச பணம் தான். இப்போ அதே போல் ஃபைனான்ஸ் பார்ட்னர் இந்த பாலசுப்ரமணியம் ஜேடி, சேலத்தில் ஹோட்டல் நடத்துகிறாங்க, ஒசூரில் தொழில், பல கோடி தொழில், எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களைப் போல தொழில் பண்ணுகிற அதிகாரிகள் தான் அந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகள். 3 முறை சேலம் டிசி, நாமக்கல், கடந்த ஆட்சியில் ஊழல் அத்தனையும் மதுசூதன ரெட்டி தான் இவர்களுக்கு பாதுகாவலர். காஞ்சிபுரம் கமிஷனர், ஸ்டேட் எலெக்ஷன் ஜேடி, தட்சணாமூர்த்தி, அவர் கோவை ஏசி, தப்பி ஓடியவர். இந்த ஓடிய நபர் நேராக மதுசூதன ரெட்டிகிட்ட போய் 50 லட்சத்துக்கு கொடுத்து தன்னை பாதுகாத்து கொண்டார். திருவேற்காடு நகராட்சி, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், கூவம் பாதி, மீதி அரசு நிலம், பல கோடிகளை வாங்கி 10 கோடி ரூபாய் வாங்கியிருக்கார். வேலம்மாள் கட்டி இருக்கிற அந்த கல்லூரி பாதி அரசு நிலம், பாதி பட்டா நிலம். இது எந்த கார்ப்பரேஷன் கமிஷன் கண்டுகொள்வதில்லை. கோடிகளை கொடுத்தால் எதில் வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம். அதே போல் திருவள்ளூர் நகராட்சிக்கு எதிராக திருவண்ணாமலை கமிஷனர் ஒரு மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார். இப்படி எங்கு திரும்பினாலும் சரி, சென்னகிருஷ்ணன் திருச்சி ஏசி விஜிலன்ஸ் பணம் பிடித்து தப்பி ஓடுகிறார். 40 லட்சம் கொடுத்து இப்போ ஜேடியாக இருக்கார். சங்கர் கொடைக்கானல் கமிஷனராக இருந்து அவர் பில்லி சூனியத்தில் பெரிய மாந்திரிகர். இவரை பார்த்தா அத்தனை பேரும் தப்பி ஓடுவார்கள். சென்னை ஏசி இப்போ 40 லட்சம் ரூபா. இப்படி பல ஊழல் பெருச்சாளிகள் நகராட்சி நிர்வாகத்தில்
நீக்கமர நிறைந்து கிடக்கிறார்கள். இவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்து இவர்களிடமிருந்து மக்கள் சொத்தை காப்பாற்றினால் 10 பட்ஜெட் 10 வருஷம் மக்களுக்கு நகராட்சி வரியே போடாமல், மாநகராட்சி வரியே போடாமல் இந்த நாட்டை காப்பாற்றலாம். விஜய் செய்வாரா என்பதை மக்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகிறேன். தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் அரசியலே தெரியாத ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது. தமிழருக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பதே அந்நியப்பட்டு போய்விட்டது. ஆகையால் தமிழ் தேசிய அரசியல், தமிழனுக்கான அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழர்கள். திராவிட இயக்கம் பீய்ந்து தொங்குகிறது. லஞ்ச லாவண்ய ஊழலில் அடையாளம் தெரியாமல் அழிந்தொழிந்து போய்விட்டது. தேசிய கட்சிகளெல்லாம் அண்ணா காலத்திலே அழிந்து போய்விட்டது. ஆகையால் தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.